ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் இன்சைட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி தி ஸ்பானிஷ் ட்ராஜடி, ஆத்தர் நேம் தாமஸ் கிட். இவங்க 1558 டு 1594 வரை வாழ்ந்த 16th சென்ச்சுரியை சார்ந்த ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் பிளே ரைட். இவரை யூனிவர்சிட்டி விட்ஸ்ல ஒருத்தரா கன்சிடர் பண்றாங்க. எலிசபெத்தின் டிராமா ஃபிளரிஷ் ஆனதுக்கான காரணம் இவரும் ஒருத்தர். ரிவெஞ்ச் பிளே அப்படிங்கிற ஒரு ஜான்ராவை இன்ட்ரடியூஸ் பண்ணதே தாமஸ் கிட் தான். ரொம்ப நாளாவே இந்த பிளே தி ஸ்பானிஷ் ட்ராஜடியோட ஆத்தர் அனானமஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஆத்தர் யாருன்னே தெரியாம தான் இருந்தது. பட் 1773ல தாமஸ் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவரு அந்த பிளேயை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ணும் போதுதான் அவருக்கு தெரிய வந்தது ஆத்தர் நேம் தாமஸ் கிட் அப்படின்னு. இந்த பிளே 1582 டு 1592 எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. கரெக்டா தெரியல. இந்த பிளே செனேகன் ட்ராஜடி கீழே வரும். ஏன்னா அந்த பிளேல நிறைய வயலன்ஸ் இருக்கும், கோரஸ் இருப்பாங்க, பிளே வித்தின் பிளே, அதாவது இந்த பிளேக்குள்ளவே இன்னொரு பிளே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதால இது செனேகன் ட்ராஜடி கீழே வரும். இதுல டோட்டலா 4 ஆக்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த பிளேயுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஹீரோனிமோ, இவர் தான் ஸ்பெயினுடைய நைட் மார்ஷல். நைட் மார்ஷல்னா ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஸர், ஜஸ்டிஸ் அண்ட் டிசிப்ளினுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு. இவரு தான் ஒரேஷியோவுடைய அப்பா அண்ட் சென்ட்ரல் ரிவெஞ்ச் ஹீரோ. தன்னுடைய பையன், அதாவது ஒரேஷியோ இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய இறப்புக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நினைப்பாரு. ஒரேஷியோ ஹீரோனிமோடைய பையன். இவர் ஒரு இன்னசென்ட் விக்டிம். இவருடைய இறப்பு தான் இந்த ரிவெஞ்ச் பிளாட்டுக்கான ட்ரிகர் பாயிண்டா அமையும். பெல்லிம்பீரியா இவங்க டியூக் ஆஃப் காஸ்டேலுடைய பொண்ணு. டியூக் ஆஃப் காஸ்டேல் அப்படிங்கிறது ஒரு ஹை ரேங்கிங் டைட்டில். கிங்குக்கும் கொஞ்சம் கீழே, கிட்டத்தட்ட ஒரு கவர்னர் மாதிரின்னு சொல்லலாம். கிங்கும் இந்த டியூக் ஆஃப் காஸ்டேலும் பிரதர்ஸ். ஸோ இப்போ பெல்லிம்பீரியா டியூக் ஆஃப் காஸ்டேலுடைய பொண்ணு, டான் ஆண்ட்ரியாவுடைய ஃபார்மர் லவ்வர். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருப்பாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரேஷியோவை லவ் பண்ணுவாங்க. ரொம்ப போல்ட் அண்ட் சப்போர்ட்டிவான கேரக்டர். லொரென்சோ பெல்லிம்பீரியாவுடைய பிரதர், டியூக் ஆஃப் காஸ்டேலுடைய பையன். இந்த லொரென்சோ தான் மெயின் வில்லன். ஒரேஷியோவை கொலை பண்ணதும் இவரு தான். பல்தாசர் போர்ச்சுகலுடைய பிரின்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் ஸ்பெயினை சார்ந்தவங்க. இந்த பல்தாசர் போர்ச்சுகலுடைய பிரின்ஸ். இவரு தான் வார்ஃபீல்ட்ல வச்சு டான் ஆண்ட்ரியாவை கொன்னிருப்பாரு அண்ட் ஹொரேஷியோவை கொல்றதுக்கும் பாசஸ் பண்ணியிருப்பாரு. டான் ஆண்ட்ரியா ஒரு ஸ்பானிஷ் நோபல் மேன். இவர் இறந்து போய் ஒரு கோஸ்டா தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவருடைய இறப்புக்கு நியாயம் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. இவரு கூட ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட்டும் இருக்கும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி சம்மரி. பட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின் இந்த 2 கண்ட்ரிக்குள்ள இருக்க ரைவல் தான். இந்த பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, டான் ஆண்ட்ரியா இறந்து போய் கோஸ்டா தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு. அவரு ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஒரு நோபல் மேன். ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் சண்டை நடக்குது. அந்த போர்க்களத்துல போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த பிரின்ஸ், ஸோ போர்ச்சுகல் இளவரசன், அவரு பேரு பல்தாசர். பல்தாசருக்கும் டான் ஆண்ட்ரியாவுக்கும் சண்டை. 2 பேரும் சண்டை போடும்போது பல்தாசர் டான் ஆண்ட்ரியாவை கொன்னுடுறாரு. அந்த சமயத்துல டான் ஆண்ட்ரியா டியூக் ஆஃப் காஸ்டேலுடைய பொண்ணு பெல்லிம்பீரியா கூட லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு. இப்போ டான் ஆண்ட்ரியா இறந்தாச்சு. இறந்து போய் அவருடைய சோல் அண்டர் வேர்ல்டுக்குள்ள போகுது. அங்க அக்கரான் அப்படிங்கிற ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கும். அவர் அந்த ரிவரை தாண்டினாதான் உள்ள போக முடியும். அவரால் அந்த ரிவரை தாண்டவே முடியல. ஏன்னா அவருக்கு அந்த டெத் ரிச்சுவல்ஸ் எதுவுமே பண்ணல. 3 days அப்படியே அவருடைய சோல் சொத்திட்டே இருக்கு. 3 daysக்கு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட் ஒரேஷியோ தான் அந்த டெத் ரிச்சுவலை இவருக்கு பண்றாரு. 3 daysக்கு அப்புறம் இவர் அந்த ரிவரை கிராஸ் பண்ணி அண்டர் வேர்ல்டுக்குள்ள போயிடுறாரு. அங்க 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இவருக்கு எந்த பிளேஸ்ல இடம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா இவர் போர்க்களத்திலையும் உயிரை விட்டுருக்காரு. வீரர்கள் மத்தியில அவருக்கு இடம் கொடுக்கணுமா, இல்ல பெல்லிம்பீரியா கூட லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. ஸோ அந்த லவ்வர்ஸ்க்கான இடத்த கொடுக்கணுமான்னு ரொம்ப கன்ஃபியூஷன். அதனால அண்டர் வேர்ல்டுடைய கிங் அண்ட் குவீன் கிட்ட இவருடைய சோலை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. கிங் பேரு ப்ளூட்டோ, குவீன் பேரு ப்ராசர்பைன். இப்ப அவங்க கிட்ட டான் ஆண்ட்ரியா தன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்றாரு. பெல்லிம்பீரியாவை லவ் பண்ணது, பேட்டில் ஃபீல்ட்ல பல்தாசர் அவரை கொன்னுட்டது அண்ட் அவருடைய ஸ்பிரிட்க்கு இன்னும் ப்ராப்பர் ஜஸ்டிஸ் கொடுக்கல, எல்லாத்தையுமே சொல்றாரு. இதை கேட்ட குவீன் ப்ராசர்பைன், நீ திரும்ப உன்னுடைய வேர்ல்டுக்கே போகும்போது உன் கூட ஸ்பிரிட் ஆஃப் ரிவெஞ்சும் வருவாங்க, உன்னுடைய இறப்புக்கு நியாயம் கிடைக்கிற வரையும் அங்கேயே இருன்னு சொல்றாங்க. இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிவெஞ்சும் டான் ஆண்ட்ரியாக்கு ப்ராமிஸ் பண்ணுது. என்னன்னா, நீ கண்டிப்பா உன்னை கொன்னவங்களை ரிவெஞ்ச் எடுப்ப, உன்னுடைய இறப்புக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுது. இப்ப 2 பேரும் மேலுலகத்துக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா போர் முடிஞ்சிருச்சு. ஸ்பெயின் தான் வின் பண்ணிருப்பாங்க.
டான் ஆண்ட்ரியாவை கொன்ன பல்தாசரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. யார் பல்தாசரை அரெஸ்ட் பண்ணதுன்னா லொரென்சோ அண்ட் ஒரேஷியோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப 2 பேரும் பல்தாசரை கூட்டிட்டு கிங் கிட்ட வருவாங்க. ஒரேஷியோ அண்ட் லொரென்சோ இவங்க 2 பேருக்கும் ஒரே ஆர்குமெண்ட். ஒரேஷியோ சொல்றான் இல்ல பல்தாசரை நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு. லொரென்சோ சொல்றான் இல்ல அவனை நான் தான் அரெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. இப்ப கிங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரேஷியோ யாரு? நைட் மார்ஷல் ஹீரோனிமாவுடைய பையன். லொரென்சோ யாரு? டியூக் ஆஃப் கேஸ்டிலுடைய பையன். ஸோ 2 பேரையும் சமாதானமாக்கணும், இவங்க 2 பேரையும் பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரேஷியோக்கு ரான்சம் மணி, ஒரு பிரின்ஸை கைது பண்ணா எந்த அளவுக்கு பணம் கிடைக்குமோ அந்த பணத்தை எல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அவரை பிரைஸ் பண்ணி அனுப்புறாரு. அதே மாதிரி டியூக் ஆஃப் கேஸ்டைலுடைய பையன் லொரென்சோவையும் இப்போ பல்தாசருடைய கஸ்டடியை உன்கிட்ட கொடுக்குறேன், பல்தாசரை நீயே உன்கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரையும் பிரைஸ் பண்ணி அனுப்புறாரு. இப்ப ஜெயிச்சதுனால ஸ்பெயின்ல பயங்கர செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. பட் இந்த சைடு போர்ச்சுகல்ல போர்ச்சுகீஸ் வைஸ்ராய் ரொம்ப மன கஷ்டத்துல இருக்காரு. தன்னுடைய பையன் பல்தாசரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் உயிரோட இருக்கானா இல்லையா எதுவுமே தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. அவர்கிட்ட 2 நோபல்மேன் இருக்காங்க. ஒருத்தர் பேரு வில்லுப்பூ, இன்னொருத்தர் பேரு அலெக்சாண்ட்ரோ. இந்த அலெக்சாண்ட்ரோ சொல்றாரு பிரின்ஸ்க்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க, சும்மா பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, நம்ம அவரை விடுதலை பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் வில்லுப்பு என்ன சொல்றாருன்னா இந்த அலெக்சாண்ட்ரோ தான் உங்க பையனை குத்தி கொன்னுட்டான் அந்த வார்ல, நான் பார்த்தேன் அப்படின்னு பொய்யா ஒரு அலிகேஷனை வச்சிருவாரு. ஆல்ரெடி வைஸ்ராய் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு இல்லையா. சோ இதை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, அலெக்சாண்ட்ரோவை பிடிச்சிட்டு போயிடுங்க, எந்த சமயத்துல பல்தாசர் கண்டிப்பா இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் கன்ஃபார்ம் ஆகுதோ உடனே அலெக்சாண்ட்ரோவை கொன்னுடுங்க, தூக்குல போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறாருன்னா ஆல்ரெடி வில்லுப்பூ அண்ட் அலெக்சாண்ட்ரோ இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கும். மேபி இதனால வில்லுப்பூ அலெக்சாண்ட்ரோவை இப்படி சொல்லியிருக்கலாம்னு சந்தேகப்பட்டு இப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப ஸ்பெயின்ல லொரென்சோ கூட பல்தாசர் அவங்க கூட வீட்டுல இருக்கான். பிகாஸ் பல்தாசர் ஒரு பிரின்ஸ் இல்லையா, ஜெயில எல்லாம் வைக்க முடியாது, வீட்டுல தான் வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல லொரென்சோவுடைய சிஸ்டர் பெல்லிம்பீரியாவை பல்தாசர் பாத்துடுறான். பெல்லிம்பீரியா யாரு? ஆல்ரெடி டான் ஆண்ட்ரியாவை லவ் பண்ணவ இல்லையா. அப்ப பல்தாசர் பெல்லிம்பீரியாவை பார்த்த உடனே இவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுது, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். கிளியரா சொல்றேன், டியூக் ஆஃப் கேஸ்டைலுடைய பசங்க தான் லொரென்சோவும் பெல்லிம்பீரியாவும். ஸோ லொரென்சோ அண்ட் பெல்லிம்பீரியா 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். பல்தாசர் போர்ச்சுகீஸ் பிரின்ஸ். இப்ப பல்தாசர் பெல்லிம்பீரியாவை பார்த்து அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இத லொரென்சோ கிட்டயும் சொல்றான். லொரென்சோக்கும் இது ஒரு நல்ல டீலா தெரியுது. ஏன்னா அந்த காலத்துலதான் 2 கண்ட்ரிக்குள்ள நல்ல உறவு ஏற்படணும் அப்படின்னா ஒரு மேரேஜ் அலையன்ஸ் ஏற்படுத்திக்குவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகலுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துடும் அப்படின்றதுக்காக லொரென்சோவும் ஓகே சொல்லிடுறான். ஆக்சுவலி லொரென்சோ தான் இங்க மெயின் வில்லன். பட் பெல்லிம்பீரியா இந்த சமயத்துல ஒரேஷியோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஏன்னா வார் சமயத்துல டான் ஆண்ட்ரியா இறந்தத ஒரேஷியோ தான் பெல்லிம்பீரியா கிட்ட சொல்லுவான், அவனுடைய கர்ச்சிஃபையும் கொடுப்பான். அதை பார்த்து பெல்லிம்பீரியா பயங்கரமா அழுவா. அந்த சமயத்துல கம்ஃபர்ட் பண்ணி அவளை தேத்துனது எல்லாமே ஒரேஷியோ தான். 2 பேரும் எப்படியாவது டான் ஆண்ட்ரியாவை கொன்னவனை பழி வாங்கணும் அப்படின்னு சபதம் எடுத்துப்பாங்க. அதுல இருந்துதான் அவங்களுடைய லவ் ஸ்டார்ட் ஆகுமே. சோ ஒரேஷியோ அண்ட் பெல்லிம்பீரியா 2 பேரும் லவ் பண்றாங்கன்றது தெரியாத பெல்தாசர் என்ன பண்றான், பெல்லிம்பீரியாவை பார்க்க போறான், அவகிட்ட ப்ரொபோஸும் பண்றான். பட் பெல்லிம்பீரியா அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஜெக்ட் பண்ணிடுறா. லொரென்சோவும் அவங்க கூட சேர்ந்து போறான். சோ அவங்க பிரதருக்கு இவன் ஏன் இந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்றா, இவளுக்கு வேற யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஸ்பைய அப்பாயிண்ட் பண்றான். அந்த ஸ்பை பேரு பெட்ரிங்கானோ. அவளுடைய சர்வெண்ட் தான். அவனும் ஸ்பை பண்ணி ஒரேஷியோ பெல்லிம்பீரியா 2 பேரும் சீக்ரெட்டா மீட் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்து இவங்க கிட்ட போய் போட்டு கொடுத்துருவான். ஆமா உன்னுடைய சிஸ்டர் ஒரேஷியோவை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி லொரென்சோ கிட்டயும் பல்தாசர் கிட்டயும் சொல்லிடுவான். இப்ப இவங்க 2 பேரும் எப்படியாவது ஒரேஷியோவை கொன்னுடணும்னு பிளான் பண்றாங்க. ஆல்ரெடி லொரென்சோக்கு ஒரேஷியோ மேல கோவம் இருக்கும். பல்தாசரை அரெஸ்ட் பண்ணப்ப யார் அவனை அரெஸ்ட் பண்ணதுன்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிப்பாங்கல்ல, அந்த சமயத்துல இருந்தே இவனுக்கு ஒரேஷியோ மேல ஒரு கோவம் இருந்துட்டே இருக்கும். அவன் ஒரு சாதாரண நைட் மார்ஷலுடைய பையன் என்கிட்ட போய் போட்டி போட்டானே அப்படின்னு. சோ அந்த வெஞ்சன்ஸையும் மனசுல வச்சுட்டு எப்படியாவது இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஹீரோனிமோடைய கார்டன்ல, அதாவது தான் அப்பாவுடைய கார்டன்ல ஒரேஷியோவும் பெல்லிம்பீரியாவும் மீட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல பிளான் பண்ணி இவங்களை கொல்றதுக்காக 4 பேர் வருவாங்க. யார் யாருன்னா லொரென்சோ, பல்தாசருடைய சர்வன்ட் செர்பரைன், அப்புறம் பெல்லிம்பீரியாவுடைய சர்வன்ட் பெட்ரிங்கானோ.
இவங்க 4 பேரும் வந்து ஒரேஷியோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணி பக்கத்துல இருக்க மரத்துல ஹேங் பண்ணிடுவாங்க. பெல்லிம்பீரியாவும் ஷாக் ஆயிடுவா. அவளை ரொம்ப கம்பல் பண்ணி அவளை அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. கார்டன்ல இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோனிமோ, அதாவது ஒரேஷியோட அப்பா, வெளியே வந்து பாப்பாரு. பார்த்து மரத்துல ஏதோ தொங்குற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தா தன்னுடைய சொந்த பையனே அந்த மரத்துல யாரோ கொன்னு தொங்க விட்டுருப்பாங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிச்சிருவாரு. இந்த சத்தத்தை கேட்ட ஒரேஷியோடைய அம்மா இசபெல்லாவும் வராங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் தான் பையனுடைய அந்த பாடியை வச்சுட்டு பயங்கரமா அழுவாங்க. யார் இப்படி கொண்டு போட்டது எதுவுமே தெரியாது. லிட்ரலி அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. ஹீரோனிமோ அந்த இடத்துலதான் ஒரு சபதம் எடுக்கிறாரு. ஏன் பையனை இப்படி பண்ண யாரையுமே நான் விட மாட்டேன், யாரு பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு. போர்ச்சுகல்ல போர்ச்சுகீஸ் வைஸ்ராய்க்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. இந்த மாதிரி தன்னுடைய பையன் பல்தாசர் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. அலெக்சாண்ட்ரோ தான் பல்தாசரை கொன்னுட்டான் அப்படின்னு வில்லுப்பு பொய்யா பழி போட்டான்ல. சோ வில்லுப்புக்கு மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. இந்த சைடு ஸ்பெயின்ல ஹீரோனிமோ தன்னுடைய பையன் இறந்ததை நினைச்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் ஹீரோனிமோக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் ரத்தத்தாலே எழுதப்பட்ட ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல எல்லா உண்மையும் இருக்கு. இந்த மாதிரி ஒரேஷியோ இறந்ததுக்கு காரணம் லொரென்சோவும் பல்தாசரும் தான். ஈவன் டான் ஆண்ட்ரியாவை கொன்னது கூட பல்தாசர் தான். என்னையும் அரெஸ்ட் பண்ணி அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா உண்மையும் இருக்கும். பட் அந்த லெட்டரை இவர் பெருசா நம்ப மாட்டாரு. ஏன்னா நம்ம பையனையே இப்படி கொண்டு போட்டுட்டாங்க, ஒருவேளை இது நம்மளையும் கொல்றதுக்கான ட்ராப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த லெட்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரு. பட் ஒரேஷியோவை யாரு கொன்னதுங்கிறத கண்டுபிடிக்க எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் பெட்ரிங்கனோவை விசாரிப்பாரு. இந்த மாதிரி பெல்லிம்பீரியா எங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, ஒரேஷியோவை யாரு கொன்னு இருப்பா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. கரெக்டா அந்த நேரத்துல லொரென்சோ வந்துட்டு பெல்லிம்பீரியா வந்து நம்மளுடைய ராஜ்யத்துக்கே அவமரியாதையை ஏற்படுத்துற மாதிரி பண்ணிட்டா, அதனால அவளை வந்து அடைச்சு வச்சிருக்கோம், நாடு கடத்த போறோம், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி எப்படியோ சமாளிச்சிருவான். பட் ஸ்டில் ஹீரோனிமோக்கு ஒரு டவுட் வரும். இப்போ லொரென்சோக்கும் பல்தாசருக்கும் பயம் வருது. ஒருவேளை ஹீரோனிமோ வந்து நம்ம தான் அவருடைய பையனை கொன்னுட்டோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா அவர் வேற நைட் மார்ஷல், கண்டிப்பா நம்மள ஏதாவது பண்ணிடுவாரு. ஸோ அதனால கொலை பண்ணதுக்கான தடயத்தை எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இவங்க கொலை பண்ணும் போது கூட இருந்தது யாரு, செர்பரைனும் பெட்ரிங்கானோவும் தானே. அவங்க 2 பேரையும் எப்படியாவது கொல்லணும்னு பிளான் பண்றாங்க. இப்ப பெட்ரிங்கானோ கிட்ட நிறைய கோல்டு கொடுத்து நீ போயிட்டு செர்பரைனை கொன்னுடு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் போய் செர்பரைனை கொன்னுடுறான். பட் கொன்ன அந்த ஸ்பாட்லயே ரெட் ஹேண்டடா அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுவும் பல்தாசர் லொரென்சோடைய பிளான் தான். ஸோ அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடுறாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனையும் அறிவிச்சிடுறாங்க. பட் அவன் உண்மையை சொல்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. தூக்குல போடுறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கும் போது அவன் எல்லா உண்மையும் சொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக உன்னை விடுதலை பண்றதுக்கான ஒரு லெட்டரை ஒரு பாக்ஸ்ல நான் அமைச்சிருக்கேன். ஸோ நீ அமைதியா இரு, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லி அவன் உண்மையெல்லாம் சொல்றத வந்து டிலே பண்ணிட்டே இருக்கான். கடைசி வரையும் அந்த பாக்ஸும் வரல, இவனையும் வந்து ரிலீஸ் பண்ணல. இவனையும் கடைசியா வந்துட்டு தூக்குல போட்டுடுறாங்க. பெட்ரிங்கானோ உண்மையை சொல்லாமலேயே செத்து போயிடுவான். ஹீரோனிமோ தான் பெட்ரிங்கானோவை ஹேங் பண்ணும் போது அந்த இடத்துல ஹெட்டா இருப்பாரு. எப்படியோ தான் பையனை கொன்னவனை தெரிஞ்சோ தெரியாமலோ அவரே தூக்குல போடுற மாதிரி சினாரியோ அமைஞ்சிடுது. பட் அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய பாடியில இருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. அந்த லெட்டர்ல அவன் எல்லா உண்மையும் எழுதி வச்சிருக்கான். இந்த மாதிரி ஹெரோஷியோவை கொன்னது லொரென்சோவும் பல்தாசரும் தான் அப்படின்ற எல்லா உண்மையும் அதுல இருக்கும். இதை பார்த்த உடனே ஹீரோனிமோக்கு பயங்கர ஷாக்கு. அவருக்கு செம்ம கோவம் வந்துடும். இவங்களை எப்படியாவது பழி தீக்கணும் அப்படின்னு ரொம்ப கோவமாயிடுவாரு. பட் என்னதான் இருந்தாலும் பல்தாசர் போர்ச்சுகீஸ் பிரின்ஸ், லொரென்சோ டியூக் ஆஃப் காஸ்டைலுடைய பையன். ஸோ இவங்க கிட்ட நியாயம் கிடைக்காது. இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்துகிட்டே சீக்ரெட்டா ரிவெஞ்ச் எடுக்க பிளான் பண்றாரு ஹீரோனிமோ. இதுக்கு நடுவுல பையன் இறந்த துக்கம் தாழாம ஹீரோனிமோடைய ஒய்ஃப் இசபெல்லா சூசைட் கமிட் பண்றாங்க. இதுவும் ஹீரோனிமோக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அவரு ரொம்ப மேடான மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பை த சைட் ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் நெகோசியேஷன் போயிட்டே இருக்கும். பல்தாசருக்கும் பெல்லிம்பீரியாக்கும் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல அப்பப்ப டான் ஆண்ட்ரியாவுடைய சோல் ஸ்பிரிட் ஆஃப் ரிவெஞ்ச் கிட்ட புலம்பிட்டே இருக்கும். என்ன அது பாட்டு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, என்னுடைய சாவுக்கு இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கவே இல்லையே, எப்போதான் நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். அதுக்கு ஸ்பிரிட் ஆஃப் ரிவெஞ்ச் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, கண்டிப்பா உன்னுடைய சாவுக்கு வந்துட்டு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இப்போ பல்தாசர் அண்ட் பெல்லிம்பீரியாவுடைய மேரேஜ்க்கு வர கெஸ்டோடைய பாதுகாப்பும் என்டர்டைன்மெண்ட் இது ரெண்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியையும் ஹீரோனிமோ கிட்ட கொடுத்திருப்பாங்க.
இதுதான் கரெக்ட் சான்ஸ், இதை வச்சு அவங்கள பழி வாங்கலாம் அப்படின்னு ஹீரோனிமோ பிளான் பண்ணியிருப்பாரு. இப்பதான் பிளே வித் பிளே வருது. அதாவது இந்த பிளேக்குள்ளேயே இன்னொரு நாடகம் நடக்கும். வர கெஸ்ட்டை என்டர்டெயின் பண்றதுக்காக ஒரு நாடகம் நடிப்பாங்க. அந்த நாடகத்துடைய டைட்டில் தி ட்ராஜடி ஆஃப் சொலமன் அண்ட் பெர்சிடா. இந்த நாடகத்துல பெல்லிம்பீரியா, பல்தாசர், லொரென்சோ இவங்க எல்லாரையுமே நடிக்க வைப்பாரு. அண்ட் ஹீரோனிமோ தானும் நடிப்பாரு. அந்த கதையை கேட்டதும் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். அவங்களும் வாலண்டியரா நாங்களே இந்த கேரக்டரை நடிக்கிறோம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அந்த கதையில பெல்லிம்பீரியா பல்தாசரை கொல்லிட்டு அவளும் சூசைட் கமிட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அண்ட் ஹீரோனிமோ லொரென்சோவை கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். இப்ப எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த நாடகத்தை நடிச்சு காட்டுவாங்க. பெல்லிம்பீரியா ஒரு கத்தி வச்சு பல்தாசரை கொன்னுட்டு தானும் குத்தி கொன்னு இறந்து போயிடுவா. ஹீரோனிமோ ஒரு கத்தி வச்சு லொரென்சோவை கொல்ற மாதிரி சீன் வரும். அந்த ஸ்டேஜே பயங்கர ரத்த கலவையா ரொம்ப வயலன்ஸா இருக்கும். இப்ப கீழே போர்ச்சுகீஸ் வைஸ் ராய், கிங், டியூக் ஆஃப் காஸ்டேல் எல்லாம் உட்காந்துட்டு என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கே இந்த காட்சி எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோனிமோ எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாரு, இங்க நடந்தது எதுவுமே நாடகம் கிடையாது, எல்லாமே உண்மைதான். யூஸ் பண்ண கத்தி எல்லாம் நிஜமான கத்தி. பிகாஸ் என்னுடைய பையன் ஒரேஷியோவை கொன்னது இந்த பல்தாசரும் லொரென்சோவும் தான். டான் ஆண்ட்ரியாவை கொன்னது கூட இந்த பல்தாசர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டு தானும் சூசைட் பண்ணிக்க போவாரு. பட் அந்த சமயத்துல டியூக்கு, கிங் எல்லாம் அவரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவர் வாயிலிருந்து எந்த உண்மையும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நாக்க தானே கடிச்சு துண்டாக்கிக்குவாரு. அப்புறம் டியூக் ஆஃப் காஸ்டைல் கிட்ட அவர் கையில இருக்க கத்தியை கொடுக்குற மாதிரி டியூக் ஆஃப் காஸ்டைலையும் குத்தி கொண்டுட்டு தானும் குத்திக்கிட்டு இறந்து போயிடுவாரு. ஸோ ஃபைனலி தான் பையனை கொன்னவங்க, அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே பழி வாங்கிடுவாரு ஹீரோனிமோ. இப்போ ஸ்பிரிட் ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் டான் ஆண்ட்ரியாவை காட்டுவாங்க. ஃபைனலி ஆண்ட்ரியாவுடைய ஸ்பிரிட் சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகும். தன்னுடைய இறப்புக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டதா அவரு ஃபீல் பண்ணுவாரு. இப்போ அவர் எந்த பிளேஸ்ல இருக்காருன்னா, இறந்து போன சோல்ஸ் எல்லாத்துக்கும் பிளேஸ் அசைன் பண்ணுவாரு. நல்ல சோலான ஹொரேஷியோ, இசபெல்லா, ஹீரோனிமோ, பெல்லிம்பீரியா இவங்களுக்கு எல்லாம் நல்ல பிளேஸ கொடுப்பாரு. அவங்களுடைய சோல் பீஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வில்லனஸ் கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் டார்ச்சர் அண்ட் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரியான பிளேஸ கொடுக்கறாரு. இப்படியாக ஜஸ்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணப்படும். இதோட இந்த பிளே முடியுது. இந்த பிளேயுடைய தீம்ஸ் ரிவெஞ்ச் வெர்சஸ் ஜஸ்டிஸ், டிலே அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், மேட்னஸ், பொலிட்டிக்கல் கரப்ஷன், அப்பியரன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. இந்த பிளே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.